நான் வாசிக்க தான் செய்கிறேன். நான் இப்போ தமிழ் பாட்டு நாலடியார் படிக்கிறேன் அப்படின்னா, நான் படித்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு நான் வீடியோ மேக் பண்ண கிடையாது. நான் எனக்கு வாசிக்கணும். ஆனால் ஒரு என்ன சொல்ல, ஒரு கம்பெனியோடு வாசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வீடியோவில் நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கம்பெனியோடு வாசிக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். நேற்று 2 நாள் நான் எதுவும் படிக்கல. இன்றைக்கி தான் 3வது இயல் படிக்க போகிறேன். 3வது அதிகாரம் படிக்க போகிறேன் நாலடியாரில். முதல் அதிகாரம் துறவற இயல், 2வது இளமை நிலையாமை, 3வது யாக்கை நிலையாமை. யாக்கை நிலையற்றது என்பதை தெளிவுபடுத்தல். யாக்கைனா என்னன்னு எனக்கு தெரியல. சரி, பாட்டை வாசிப்போம், தெரிஞ்சுக்கலாம், அர்த்தம் இருக்கும். மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமிசை துஞ்சினார் என்றெடுத்துத் தூற்றப்பட்டார் அல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்தில். மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர். மலையின் மீது காணப்படும் சந்திரனைப் போல யானை தலையின் மீது பிடித்த குடையுடைய அரசர்களும் உலகில் இறந்தனர் என இகழப்பட்டார்களே அல்லாமல் இவ்வுலகில் இரவாது எஞ்சி இருந்தவர் யாருமில்லை. நிலமிசை துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்டார் அல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்தில். இவ்வுலகில் இரவாது எஞ்சி இருந்தவர் யாருமில்லை. மன்னாதி மன்னர்களும் மாண்டனர் என்றதனால் யாக்கை நிலையாமை உணர்த்தப்பட்டது. யாக்கைங்கிறது உயிருடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறத நான் முதல் பாட்டை பிடிச்சு புரிஞ்சுக்கிறேன். மலைமிசை தோன்றும் மதியம் போல், அந்த மலையின் மீது மலைமிசை தோன்றும் மதியம் போல், அந்த மலையின் மீது தோன்றக்கூடிய நிலவு போல யானை தலைமிசை கொண்ட குடையர். யானை தலை மீது குடையை பிடிச்சிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய, குடையின் அடியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அரசன். நிலமிசை துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்டார் அல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்தில். நிலமிசை துஞ்சினார், அப்பேற்பட்ட அரசனும் இந்த உலகத்தில் எஞ்சினார் இவ்வுலகத்தில். இவ்வுலகில் இரவாது எஞ்சி இருந்தவர் யாருமில்லை, உயிரோடு இல்லை. அப்பேற்பட்ட அரசனும் இந்த உலகத்தில் சாவை ஒன்றும் வென்று விடலை. அவங்களும் இறந்து தான் போனாங்க. எப்பேற்பட்ட செல்வம் இருந்தாலும், எப்பேற்பட்ட இது இருந்தாலும், நிலவ சக்தி இருந்தாலும் அவர் இறந்து தான் ஆவார். மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையர் நிலமிசை துஞ்சினார் என்றெடுத்து தூற்றப்பட்டார் அல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்தில். வாழ்நாட்கு அழகாய், 2வது பாட்டு. வாழ்நாட்கு அழகாய் வயங்கொலி மண்டிலம் வீழ்நாள் படாது எழுதலால் வாழ்நாள் உளவா முன் ஒப்புற வாற்றுமின் யாரும் நிலவார் நிலமிசை மேல். வாழ்நாட்கு அழகாய் வயங்கொலி மண்டிலம்.
உயிரோடு வாழும் காலத்தை அளக்கும் கருவியாக விளங்கும் சூரியன். வாழ்நாட்கு அழகாய் வயங்கொளி மண்டிலம். உயிரோடு வாழும் காலத்தை அளக்கும் கருவியாக விளங்கும் சூரியன் நாள் தவறாமல் உதயமாதலால் வீழ்நாள் படாது எழுதலால். நாள் தவறாமல் உதயமாதலால் வீழ்நாள் படாது எழுதலால். வாழ்நாள் உலவா முன் ஒப்புற வாற்றுமின் யாரும் நிலவார் நிலமிசை மேல். வாழ்நாள் உலவா முன் சூரியன் தோன்றுவது ஒரு நாள் கழிந்தது, 2 நாட்கள் கழிந்தன என ஆயிலை அலைவிடுவதாக இருத்தலால். வாழ்நாள் முடிவதற்கு முன்னரே நல்லறம் செய்து வாழ வேண்டும் என்பது கருத்து. வாழ்நாள் உலவா முன் ஒப்புற வாற்றுமின் யாரும் நிலவார் நிலமிசை மேல். யாரும் நிலவார் நிலமிசை மேல். எனக்கு ஒன்றும் புரியல. நான் சரியா வாசிக்கிறேனா, சரியா ட்ராக்ல போறேனா, எனக்கு நான் வாசிக்கிறது புரிஞ்சிருச்சா, வார்த்தைகள் எனக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதில்ல. நம்பிக்கையா ஒரு வேலையை செய்கிறேன், அதை மட்டும் பண்ண வேண்டியதுதான். முதல்ல அந்த வேலையை செய்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்கும். எப்படின்னா இந்த சந்தேகத்தோடலாம் சரியான சந்தேகங்களையும் மீறி ஒரு நம்பிக்கையில் செய்வோம். ஆரம்பத்திலே சொன்ன இந்த தமிழை கற்றுக்கிறதுக்காக படிக்கல, அந்த சுவைக்காக படிச்சுட்டு இருப்போம். அதுவே போதும். அதுக்கு சுவை இருக்குன்னு நம்புகிறேன். அந்த சுவை எனக்கு தெரியும். ஏன்னா தமிழ் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கேன். சில கவிதைகள் எழுதி கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கேன். நான் புதுசில் எனக்கு தமிழ். ஆனால் இந்த ரொம்ப டீப்பான தமிழ் எனக்கு கொஞ்சம் புதுசு. நிறைய வார்த்தைகள் தெரியாது, அர்த்தம் தெரியாது. நான் அர்த்தத்தை வாசிக்கும் போது நான் அர்த்தத்தை தான் புரிஞ்சுக்கிறேன் இந்த பாட்டுக்கு. ஆனால் இந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம் அப்படிங்கிறது புரியல. தண்ணி எடுத்துட்டு வா. வாழ்நாட்கு அழகாய், இந்த போட்டு குண்டுலா போட்டு வர அழகாய், அது காலத்தை அழகாய், அளவுகோல். அழகாய், இந்த அழகா அளவுனா இந்த லா போடுற மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. அழகு பியூட்டிக்கு பெரியலா. வாழ்நாட்கு அழகாய் வயங்கொளி மண்டிலம் வீழ்நாள் படாது எழுதலால். வாழ்நாள் உலவா முன் ஒப்புற வாற்று மின்யாரும் நிலவார் நிலமிசை மேல். மன்றம் கரங்க மணப்பறை ஆயின. திருமண மண்டபம் முழங்க மனவாத்தியமாக நின்றவை அன்றைக்கே மன்றம் கரங்க மணப்பறை ஆயின. அன்றைக்கே அங்கேயே அந்த மனிதர்க்கு பிணப்பறையாய் ஒலித்தலும் உண்டு என நினைத்து. அன்றவர்க்காங்கே பிணப்பறையாய், அந்த மனிதர்க்கு பிணப்பறையாய் ஒலித்தலும் உண்டு என நினைத்து. மாட்சிமையுடையோர் மனமானது பிறவிப் பிணியென்று நீங்கும் வழியையே உறுதியாய் பற்றியிருக்கும்.
மன்றம் கரங்க மணப்பறை யாயின அன்றவர் காங்கே பிணப்பறையாய் பின்றை ஒளித்தலும் உண்டாமென்றுய்ந்து போமாறே வலிக்குமாம் மாண்டார் மனம். திருமணம் மண்டபம் முழங்க மணவாத்தியமாக நின்றவை அன்றைக்கே அங்கேயே அந்த மனிதர்க்கு பிணப்பறையாய் ஒளித்தலும் உண்டு என நினைத்து மாட்சிமையுடையோர் மனமானது பிறவிப் பிணியின்றி நீங்கும் வழியையே உறுதியாய்ப் பற்றியிருக்கும். மன்றம் கரங்க மணப்பறை யாயின அன்றவர் காங்கே பிணப்பறையாய் பின்றை ஒளித்தலும் உண்டாமென்றுய்ந்துபோம் ஆறே வலிக்குமாம் மாண்டார் மனம். திருமண மண்டபம் முழங்க மணவாத்தியமாக நின்றவை சென்றே எரிய ஒருகால் சிறுவரை நின்றே எரிப பறையினை நன்றேகாண் முக்காலைக் கொட்டினுள் முடித்தீக் கொண்டெழுவர் செத்தாரை சாவார் சுமந்து. சென்றே எரிய ஒருகால் சிறுவரை இறந்தவர் வீட்டில் சென்று ஒரு முறை பிணப்பறையை அடிப்பார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் ஒரு முறை அடிப்பார். நன்றேகான் முக்காலை கொட்டினுள் முடித்தீத் கொண்டெழுவர் செத்தாரை சாவார் சுமந்த. நெருப்பை எடுத்துக்கொண்டு சுடுகாட்டை நோக்கி புறப்பட்டுச் செல்வர். இறந்தவர் வீட்டிற்கு சென்றே எரிய ஒருகால் சிறுவரை நின்றே எரிப பறையினை. கரண்ட் கட். சென்றே எரிய இறந்தவர் வீட்டிற்கு சென்று ஒரு முறை பிணப்பறையை பறையடிப்போர். சிறிது நேரம் கழித்து மீண்டும் ஒரு முறை அடிப்போர். மூன்றாவது முறை பறை அடிப்பதற்குள் சாகப் போகிறவர்கள் செத்தவர்களை துணியால் மூடி மறைத்து தூக்கிக் கொண்டு நெருப்பை எடுத்துக்கொண்டு சுடுகாட்டை நோக்கி புறப்பட்டுச் செல்வார். யாக்கை நிலையாமையை நன்கு யோசித்துப்பார். கணம் கொண்டு சுற்றத்தார் கல்லென்றலறப் பிணங்கொண்டு காட்டுய்ப்பார் கண்டும் மனங்கொண்டீண்டு உண்டுண்டென்னும் உணர்வினாற் சாற்றுமே டொண்டொண்டொடென்னும் பறை. கணம் கொண்டு சுற்றத்தார் கல்லென்றலறப்
கூட்டமாக கூடி உறவினர் கூவியல கூட்டமாக கூடி உறவினர் கூவியல பிணத்தை தூக்கிக் கொண்டு சுடுகாட்டில் இடுபவரை பார்த்தும் திருமணம் செய்து கொண்டு இவ்வுலகில் நிச்சயமாய் இன்பமுண்டு இன்பமுண்டு என்று மயங்குபவனுக்கு டொன் 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 என ஒலிக்கும் சப்பரையானது இவ்வுலக வாழ்க்கையில் இத்தகைய இன்பம் இல்லை என்னும் உண்மையை உரைக்கும். கணம் கொண்டு சுற்றத்தார் கல்லென்றலற பிணம் கொண்டு காட்டுய்ப்பார் கண்டும் மனம் கொண்டீண்டு கூட்டமாக கூடி உறவினர் கூவியல பிணத்தை தூக்கிக் கொண்டு சுடுகாட்டில் இடுபவரை பார்த்தும் பிணம் கொண்டு கட்டுய்ப்பார் கண்டும் மனம் கொண்டீண்டு உண்டுண்டென்னும் உணர்வினாற் சாற்றுமே டொன் டொன் டோடென்னும் பறை. இன்பமுண்டு இன்பமுண்டு என்று மயங்குபவனுக்கு இவ்வுலகில் நிச்சயமாய் இன்பமுண்டு இன்பமுண்டு என்று மயங்குபவனுக்கு டொன் 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 என ஒலிக்கும் சாப்பறையானது இவ்வுலக வாழ்க்கையில் இத்தகைய இன்பம் இல்லை யாக்கை நிலையில்லை என்னும் உண்மையை உரைக்கும். இந்த பாட்டு நல்லா இருக்கே. இதில் என்னன்னா அந்த டுன் 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 டொன் 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 என்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு வருது. அது சத்தத்துக்கு அர்த்தமும் இருக்கு. கணம் கொண்டு சுற்றத்தார் கல்லென்றலற பிணம் கொண்டு கட்டுய்ப்பார் கண்டும் மனங்கொண்டீண்டு உண்டுண்டென்னும் உறவினாற் சாற்றுமே டொன் டொன் டோடென்னும் பறை. எல்லாரும் கூடி அழுதுட்டு இருக்க பட்சத்தில் பிணத்தை தூக்கி கொண்டு சுடுகாட்டில் போடுறதையும் பார்த்துட்டு திருமணம் செய்து கொண்டு இவ்வுலகில் நிச்சயமாய் இன்பமுண்டு இன்பமுண்டு என்று மயங்குபவனுக்கு டொன் 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 ஒரு சாப்பறை. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு இதெல்லாம் ஆனால் சாப்பறையானது என ஒலிக்கும் சாப்பறை இவ்வுலக வாழ்க்கையில் இத்தகைய இன்பம் இல்லை அப்படிங்கிற உண்மையை உரைக்குது அப்படிங்கிறாங்க. நார்த்தொடுத்து ஈர்க்கிலேன் நன்றாய்ந்து அடக்கிலேன் நார்தொடுத்து ஈர்க்கிலேன் நன்றாய்ந்து அடக்கிலேன் பார்த்துளிப் பொய்யிலேன் பல்லோர் பழக்கிலேன் தோற்பையுள் நின்று தொழிலறச் செய்தூட்டும் கூத்தன் புறப்பட்ட கால். போயிட்டு வர நார்தொடுத்து ஈர்க்கிலேன் நன்றாய்ந்து அடக்கிலேன். தோல்பையாகிய உடம்பிலிருந்து தான் செய்ய வேண்டிய தொழில்களை முழுமையாகச் செய்து
அப்பயனை தானே அனுபவிக்கின்ற கூத்தாடியாகிய உயிர் உடலை விட்டு அப்புறம் சென்றால் பின் உடலை கயிற்றால் கட்டி இழுத்தால்தான் என்ன? நன்றாக சுத்தம் செய்து அடக்கம் செய்தால்தான் என்ன? கண்ட இடத்திலேயே போட்டால்தான் என்ன? பலரும் பழித்தால்தான் என்ன? ஒரு செயலை செய்ய தூண்டுவதும் உயிர்தான், அந்த செயலின் பயனை அனுபவிப்பதும் உயிர்தான். அத்தகைய உயிர் இருக்கும்போது மேலான செயல்களை செய்க என்பதாம். ஒவ்வொரு நேரமும் வெவ்வேறு சிந்தனைகளையும் செயல்களையும் உடையதால் உயிரை கூத்தன் என்றார். நார்தொடுத்து ஈர்க்கிலேன் நன்றாய்ந்து அடக்கிலேன் பார்துளிப் பெய்யிலேன் பல்லோர் பழிக்கிலேன் தோட்பையுள் நின்று தொழிலறச் செய்தூட்டும் கூத்தன் புறப்பட்ட கால். தோல்பையாகிய உடம்பிலிருந்து நான் செய்ய வேண்டிய தொழில்களை முழுமையாகச் செய்து அப்பயனை தானே அனுபவிக்கின்ற கூத்தாடியாகிய உயிர் நார்தொடுத்து ஈர்க்கிலேன் நன்றாய்ந்து அடக்கிலேன் பார்துளிப் பெய்யிலேன் பல்லோர் பழிக்கிலேன் தோட்பையுள் நின்று தொழிலறச் செய்தூட்டும் கூத்தன் புறப்பட்ட கால். செயல்களை செய்க என்பதாம். ஒவ்வொரு நேரமும் வெவ்வேறு சிந்தனைகளையும் செயல்களையும் உடையதால் உயிரை கூத்தன் என்றார். இந்த பாட்டு நல்ல பாட்டு தான். படுமலை மொக்குளின் பல்காலும் தோன்றி கெடுமிதோர் யாக்கை என்றெண்ணித் தடுமாற்றம் தீர்ப்பேம்யாம் என்றுணரும் திண்ணறிவாளரை நேர்ப்பார்யார் நீணிலத்தின் மேல். படுமலை மொக்குளின் பல்காலும் தோன்றி கெடுமிதோர் யாக்கை என்றெண்ணித் தடுமாற்றம் தீர்ப்பேம்யாம் என்றுணரும் திண்ணறிவாளரை நேர்ப்பார்யார் நீணிலத்தின் மேல். வீழ்கின்ற மலை நீரிலே தோன்றும் குமிழி போல பலமுறை தோன்றி அழியும் ஒரு வகைப் பொருள் இந்த உடம்பு எனக் கருதி இப்பிறவித் துன்பத்தை போக்கிக் கொள்வோம் நாம் என்று உணர்ந்து அதற்கான அறங்களைச் செய்யும் உறுதியான நல் ஞானமுள்ளவரை இப்பெரிய உலகில் ஒத்திருப்பவர் யார்? ஒருவரும் இல்லை. வாட்டர் பாட்டில் தட்டி விட்டேன். படுமலை மொக்குளின் பல்காலும் தோன்றிக் கெடுமிதோர் யாக்கை என்றெண்ணே தடுமாற்றம் தீர்ப்பேம்யாம் என்றுணரும் திண்ணறிவாளரை நேர்ப்பார்யார் நீணிலத்தின் மேல். வீழ்கின்ற மழை நீரிலே தோன்றும் குமிழி போல படுமலை மொக்குளின் பல்காலும் தோன்றி
பல்காலும் தோன்றி வீழ்கின்ற மழை நீரிலே தோன்றும் குமிழி போல பலமுறை தோன்றி அழியும் கெடுமிதோர் யாக்கையென்றெண்ணி. அழியும் ஒரு வகை பொருள் இந்த உடம்பு என கருதி. யாக்கை உடல் நினைக்கிறேன். இப்போ உடம்பு வாழ்க்கை இல்லை, உடம்புன்னு நினைக்கிறேன். யாக்கை அழியும் ஒரு வகை பொருள் இந்த உடம்பு என கருதி தடுமாற்றம் தீர்ப்பேம் யாம் என்றுணரும் திண்ணறிவாளரை இப்பிறவி துன்பத்தை போக்கிக் கொள்வோம் நாம் என்று உணர்ந்து அதற்கான அறங்களை செய்யும் உறுதியான நல் ஞானம் உள்ளவரை இப்பெரிய உலகில் ஒத்திருப்பவர் யார்? ஒருவரும் இல்லை. நேர்ப்பார் யார் நீநிலத்தின் மேல்? பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த பாட்டை புரிஞ்சுக்கிட்டா தான் பரவாயில்லையே. நல்ல விதமாக சொல்கிறார்கள், சொல்வது புரிய வேண்டுமே. வீழ்கின்ற மழை நீரிலே தோன்றும் குமிழி போல படுமலை முக்கிலின் பல்காலும் தோன்றி பலமுறை தோன்றி அழியும் ஒரு வகை பொருள் இந்த உடம்பு என்று கருதி கெடுமிதோர் யாக்கையென்றெண்ணி தடுமாற்றம் தீர்ப்பேம் யாம் என்றுணரும் திண்ணறிவாளரை இப்பிறவி துன்பத்தை போக்கிக் கொள்வோம் நாம் என்று உணர்ந்து அதற்கான அறங்களை செய்யும் உறுதியான நல்ஞானம் உள்ளவரை இப்பெரிய உலகில் ஒத்திருப்பவர் யார்? நேர்ப்பார் யார் நீநிலத்தின் மேல்? ஒருவரும் இல்லை. நைஸ் பாட்டு. யாக்கையை யாப்புடைத்தாப் பெற்றவர் தாம் பெற்ற யாக்கையாலாய பயன்கொள்க. உடம்பை உறுதியுடையதாக முன் செய்த நல்வினை பயனால் பெற்றவர். யாக்கையை யாப்புடைத்தாப் பெற்றவர். ஓகே. தாம் பெற்ற யாக்கையாலாய பயன்கொள்க. அதனால் ஆகும் பயனான நற்காரியங்களை செய்வாராக. உறுதியுடையதாக முன் செய்த நல்வினை பயனால் உடம்பை உறுதியுடையதாக முன் செய்த நல்வினை பயனால் பெற்றவர். அதனால் ஆகும் பயனான நற்காரியங்களை செய்வாராக. ஏனெனில் மலை மீது உலாவும் மேகம் போல் காணப்பட்டு நிலை பெறாது இவ்வுடல் அழிந்துவிடும். உடம்பை உறுதியுடையதாக முன் செய்த நல்வினை பயனால் பெற்றவர். அதனால் ஆகும் பயனான நற்காரியங்களை செய்வாராக. ஏனெனில் மலை மீது உலாவும் மேகம் போல் காணப்பட்டு நிலை பெறாது இவ்வுடல் அழிந்துவிடும். யாக்கையை யாப்புடைத்தாப் பெற்றவர் தாம் பெற்ற யாக்கையாலாய பயன்கொள்க. யாக்கை மலையாடு மஞ்சுபோல் தோன்றி மற்றாங்கே நிலையாது நீத்துவிடும். யாக்கையை யாப்புடைத்தாப் பெற்றவர் தாம் பெற்ற யாக்கையாலாய பயன்கொள்க. யாக்கை மலையாடு மஞ்சுபோல் தோன்றி மற்றாங்கே நிலையாது நீத்துவிடும். மலையாடு மஞ்சுபோல் தோன்றி மற்றாங்கே நிலை பெறாது இவ்வுடல் அழிந்துவிடும். அங்கே நிலையாது நீத்துவிடும். நிலை பெறாது இவ்வுடல் அழிந்துவிடும். புல் நுனிமேல் நீர்போல் நிலையாமை என்றெண்ணி இன்னினியே செய்க அறவினை. இன்னினியே நின்றான் இருந்தான் கிடந்தான் தன் கேளலறச் சென்றான் எனப்படுதலால் புல்நுனிமேல் நீர்போல் நிலையாமை என்றெண்ணி ஒருவன் இப்பொழுது நின்று கொண்டிருந்தான், உட்கார்ந்தான்,
படுத்தான். தன் உறவினர் அலறி அல இறந்தான் என்று கூறப்படுவதால் புல்நுனியில் இருக்கும் நீர்த்துளியைப் போல நிலையில்லாத தன்மையுடையது இந்த உடம்பு என்று எண்ணி இப்பொழுதே அறவினைகளைச் செய்க. புல்நுனிமேல் நீர்போல் நிலையாமை என்றெண்ணி இந்நிலையே செய்க அறவினை. இன்றைக்கே அந்த அறத்தை செய்யுங்க. இன்னினியே நின்றான் இருந்தான் கிடந்தான் கேளலறச் சென்றான் எனப்படுதலால் கேளாதே வந்து கிளைகளாய் இல்தோன்றி வாளாதே போவாரான் மாந்தர்கள் வாளாதே சேக்கை மரனொழியச் சேந்நீங்கு புல்போல யாக்கை தமர்கொழிய நீத்து. மனிதர்கள் வரட்டுமா என்று கேளாதே வந்து கிளைகளாய் இல்தோன்றி மனிதர்கள் வரட்டுமா என்று கேளாமல் வந்து உறவினராய் ஒரு வீட்டில் பிறந்து கிளைகளாய் இல்தோன்றி பின் தாம் வாழ்ந்த கூடு மரத்திலே கிடக்க தூரத்தே பறந்து செல்லும் பறவைகளைப் போல சுற்றத்தாரிடம் உடம்பை விட்டு விட்டு பேசாமல் இறந்து போவார்கள். வாளாதே போவாரான் மாந்தர்கள் பின் தாம் வாழ்ந்த கூடு மரத்திலே கிடக்க தூரத்தே பறந்து செல்லும் பறவைகளைப் போல சுற்றத்தாரிடம் உடம்பை விட்டு விட்டு பேசாமல் இறந்து போவார்கள். குடம்பை தனித்தொழிய புல்பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்பது குறள். கேளாதே வந்து கிளையாய் இல்தோன்றி. ஓகே, நம்ம கேட்காம தான் இந்த உலகத்துக்கு வரோம். வந்து இங்கே பிறந்து மனிதர்களோட உறவுகளை வந்து இது பண்ணிக்கிறோம். இல்தோன்றி வாளாதே போவாரான் மாந்தர்கள். தூரம் போவாரான் மாந்தர்கள். ஓகே, இந்த இடத்த விட்டு தூரம் போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பறவைகள் போல சுற்றத்தாரிடம் உடம்பை விட்டு விட்டு பேசாமல் இறந்து போவார்கள். இந்த குறள் என்னால் வந்து சரியா படித்து புரிஞ்சுக்க முடியல. நாலடியார கேளாதே வந்து கிளைகளாய் இல்தோன்றி வாளாதே போவாரான் மாந்தர்கள் வாளாதே சேக்கை மரனொழிய சேந்நீங்கு புல் போல யாக்கை தமர்கொழிய நீத்து. ஒரு சம்மரி சொல்கிறேன் இந்த இதோட. யாக்கை நிலையாமை. யாக்கைங்கிறது உடல் நிலையாமை. உடலை வந்து ரொம்ப பெருசாக இது பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு இது வேணாம். அதாவது எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து செத்து தான் போவாங்க. அது எப்பேற்பட்ட அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, இறப்புங்கிறது இட் இஸ் அன் இன்னெவிட்டபிள் திங் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு முதல் பாட்டில். சூரியன் வந்து தினம் உதிக்குது மறையுது. ஒரு உதிப்பும் ஒரு அஸ்தமனமும் வந்து ஒரு நாள். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் வந்து ஒவ்வொரு நாள் வந்து சூரியனோட காலத்தோட பிணைஞ்சிருக்கு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முழுக்க அந்த சூரியன் வந்து உதிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த இது முடிகிறதுக்குள்ள நல்ல விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது நல்லது. வாழ்நாள் முடிவதற்கு முன்னரே நல்லறம் செய்து வாழ வேண்டும் என்பது கருத்து அப்படிங்கிறார். முதல் பாட்டில் எல்லாரும் சாக தான் போகிறோம், அப்படி சாகிறதுக்கு முன்னாடி நல்லதை செய்யுங்க அப்படிங்கிறார். ரெண்டாவது பாட்டில் கல்யாண மேடை இருக்குது. கல்யாண மேடையில் வந்து பிபி இதெல்லாம் மேலெல்லாம் அடிப்பாங்க. அதையே வந்து தன்னோட கடைசி இறுதி ஊர்வலமாக பார்க்கணும் ஒருத்தன்.
அங்கேயே சாகக்கூடிய ஒரு நிலைமை கூட இருக்குது மனுஷனுக்கு. அந்தளவுக்கு நிலையாதது தான் காலமும், நிலையில்லாதது தான் காலமும் வாழ்க்கையும் அப்படிங்கிறாரு. உடல் காலம் அப்படிங்கிறலாம் சொல்கிறது. அப்படி நினைக்கக்கூடிய அறிவுடையவருங்க வந்து இந்த வாழ்க்கையை கடக்கக்கூடிய நல்லறங்களை செஞ்சு இந்த வாழ்க்கையை வந்து பிணி இல்லாமல் கடக்கணும் அப்படிங்கிறார். இந்த பாட்டில் வந்து இறப்பு வந்து எவ்வளவு இன்ஸ்டண்ட்டாக வந்து என்ன சொல்ல முடிந்து போகுது. அந்த அந்த சடங்குகள் முடிஞ்சு இறந்தவர் எப்படி போய் சேர்றாரு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. போய் வாட்டி பறை அடிப்பாங்களாம். சாகிற இடத்துல இறந்தவங்க வீட்டுக்கு போய் பறை அடிக்கிறவங்க வந்து ஒரு வாட்டி பறை அடிப்பாங்க. சிறிது நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் இன்னொருக்கா அடிப்பாங்க. 3வது முறை அடிக்கும்போது சாக போகிறவங்க செத்தவங்களை துணியால் மூடி மறைச்சு கொண்டு நெருப்பை எடுத்துக்கொண்டு சுடுகாடை நோக்கி புறப்பட்டு போவாங்களாம். எனவே இந்த உடல் வந்து நிலை இல்லாதது என்பதை யோசித்து பார்க்கணும். இந்த 3வது பறைக்கு கிளம்பிடும். இந்த இறப்பு வீட்டை பார்த்துட்டு அவன் எப்படி பிணத்தை தூக்கிட்டு போய் சுடுகாட்டில் இடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு திருமணம் செய்து கொண்டு உலகத்தில் நிச்சயமாக வந்து இன்பம் 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 தான் இருக்குது அப்படின்னு மயங்கிற ஒருத்தனுக்கு இந்த சாப்பறை வந்து அந்த சாப்பறை என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படி யோசிக்கிறவனுக்கு அந்த சாப்பறை சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உலக வாழ்க்கையில் இத்தகைய இன்பம் இல்லை அப்படிங்கிறதான் வந்து சொல்லுது. அந்த சாப்பறையோட சத்தம் வந்து இது உண்மை அல்ல, உடல் வந்து அழியக்கூடியது, உயிர் அப்படிங்கிறத சொல்லுது. இந்த உடம்பை வந்து கூத்தன்னு சொல்கிறாரு. கூத்தன்னு சொல்லிட்டு அது என்னென்னா, அதுக்கு தோன்ற விஷயங்கள் அதெல்லாத்தையும் வந்து உயிரை வந்து கூத்தன்னு சொல்கிறாரு. ஏன்னா அது நினைக்கக்கூடிய யோசிக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறதுக்கு வந்து செய்து ஒரு செயலை செய்ய தோன்றதும் உயிர் தான், செயலின் பயனை அனுபவிக்க தோன்றதும் உயிர் தான். அப்படி ஒரு உயிர் வந்து இருக்கும்போது மேலான செயல்களை செய்யணும் அப்படிங்கிறாரு அந்த பாட்டில். அடுத்த பாட்டில் அடுத்து ஒரு மலை தண்ணியில் ஒரு குமிழி மாதிரி வந்து உயிர் வந்து தோன்றிக்கிட்டே இருக்கு. அது ஒரு அழியக்கூடிய பொருள். அதே மாதிரி தான் உடம்பும். அப்போது அந்த நேரத்துக்குள்ள இந்த அறத்தை செஞ்சு வாழ்க்கையின் பிணிகளை வந்து போக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் நல்ல ஞானம் உள்ளவர்கள் நினைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்கிறார். உடல் அந்த மாதிரியான ஒரு விஷயம். நல்ல உடல் பாக்கியப்பட்டுறவங்க அந்த விஷயத்தை வந்து பயனான காரியங்களுக்கு செஞ்சு அதனால் வந்து அதை நல்ல பயனால அறமுள்ள காரியங்களுக்கு செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த உடலானது இந்த மலை மேலே ஓடும் மேகம் போன்று உலகம் மேகம் போல் காணப்பட்டு நிலை பெறாது. அது போய்கிட்டே இருக்கும், நிலை பெறாது. இவ்வுடல் அழிந்து விடும் அப்படின்னு. புல் நுனி மேலே இருக்க அந்த நீர் பாவி வந்து உடம்பு வந்து நிலையில்லாதது. இன்றைக்கே அந்த அறத்தை செஞ்சுருங்க.
இல்லைன்னா வந்தான் இருந்தான் செத்தான் சாப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆகாமல் முடிந்தளவுக்கு அறத்தை செய்து கொண்டு புல் நுனிமேல் நீர் போல நிலையாமை என்றெண்ணி எண்ணின்றே செய்க அரவணை. கேளாதே வந்து கிளைகளாய் இழுத்தோன்றி வாழாதே போவாரன் மாந்தர்கள் வாழாதே கேக்கை மரனொழிய சென்று இங்கு புல்போல் யாக்கை தமர்வொழிய நீத்து. மனுஷன் பாட்டுக்கு சடனாக வந்துடுறான் கூப்பிட்டாம. அங்கே வந்து ஒரு வீட்டில் பிறந்து எல்லாம் உறவாகிடுது. பின்னாடி தான் வாழ்ந்து கிடந்த மரம் அந்த வீடு எல்லாத்தையும் விட்டு தூரம் பறந்து போய் இந்த உடலையே வச்சு இந்த உடலையே தானாக எண்ணி வாழக்கூடிய மனிதனை வந்து அப்படி போயிடுறான். அறம் செய்ய வேண்டும், நல்லது செய்ய வேண்டும், உடல் அழியக்கூடியது, அதை மிகையாக நினைக்காம வாழ்க்கையில் நல்லவைகளை செய்து பலன் பெற வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து சொல்லிகிட்டே இருக்கு. அதுதான் இந்த மொத்த யாக்கை நிலையாமை அப்படிங்கிற அந்த அதிகாரம் வந்து சொல்லக்கூடிய விஷயம்.